இந்த ஈத் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று. குவாரண்டைனில் எப்படி நீங்கள் ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் பிக்சரைஸ் பண்ணி காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இந்த ஈத் vlog-ஐ ஷேர் பண்ணுறேன். எந்த ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனாக இருந்தாலும் என்னோடய அம்மா ஒரு டிப்பிக்கல் சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நானும் அவங்களோட லெகசியை தான் அன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருந்தேன். நான் ரெடி பண்ணியிருந்த பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா இட்லி, சட்னி, வடை அண்ட் சாம்பார். ஈத்னாலே கண்டிப்பாக நம்ம ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணுவோம். ஏன்னா ப்ரேயர் போகிறதுக்கு முன்னாடி ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு நான் ஷீர் குருமா ரெடி பண்ணியிருந்தேன். வீட்டிலையே ஈதுல் ஃபித்ருக்கான ப்ரேயர் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அப்புறமா கொஞ்சம் நேரம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு விஷ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது, அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் போயிடுச்சு. ஒரு 11:30 போல் நான் லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெசிபியெல்லாம் நீங்கள் சேனலில் போடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு இந்த சேனலில் பிரியாணி ரெசிபி போடுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் பிகினராக இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த ரெசிபியை இந்த vlog-ல ஷேர் பண்ணியிருக்கேன். லாங் கிரெயின்ஸாக வரணும் அப்படின்றதுக்காக நான் 200 grams பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஃபஸ்ட்டே சோக் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு 20 to 30 minutes வரைக்கும் சோக்கானா போதும். அப்புறமா ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலும் ஹீட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். என்னென்ன ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ராஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்து ரஃப் சாப் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி சீக்கிரமாக வேகணும் அப்படின்றதுக்காக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மல்லித்தலையும் புதினாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்டே ஹோல் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணியிருந்ததுனால 1 டீஸ்பூன் கரம் மசாலா தான் இங்கே ஆட் பண்ணுறேன். அப்புறமா 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் கிரவுண்டட் பெப்பர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்புறமா 200 grams மீட்டும் அதை டெண்டரைஸ் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கர்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு 4 to 5 விசில்ஸ் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் 200 grams பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன் இல்லையா, ஸோ 200 grams மீட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரைஸில் 1.5 பங்கு தண்ணி நம்ம வைக்கணும். 1 கப் ரைஸ் அப்படின்னா 1.5 கப் தண்ணி. இந்த மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா லாங் கிரெயின்ஸாக வரும் பிரியாணி. ஸோ எனக்கு ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 2 விசில்ஸ் வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். எத்தனை டைம் நம்ம ப்ரெஷர் குக்கரில் பிரியாணி குக் பண்ணியிருந்தாலும் ஒரு டைம் ப்ரெஷர் குக்கர் லிட்டு ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், பிரியாணி எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு. லிட் ஓப்பன் பண்ணுறப்ப என்னோடய பிரியாணி எப்படி வந்திருந்துச்சு அப்படின்றத நான் காட்டுறேன். இந்த மாதிரி நல்ல லாங் கிரெயின்ஸாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக எனக்கு வந்திருந்துச்சு. டேஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஈத் அன்னைக்கு என் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அன்றைக்கி டெசர்ட்காக குலாப் ஜாமுன் வித் வெனிலா ஐஸ்கிரீம் தான் நான் வச்சுருந்தேன். குலாப் ஜாமுன் ஹோம் மேட், ஐஸ்கிரீம் ஸ்டோர் பாட் தான். எங்கள் ஊரில் எப்போவுமே பிரியாணிக்கு நாங்கள் தால்ச்சா ப்ரிப்பேர் பண்ணுவோம். நானும் அன்றைக்கி தால்ச்சா பண்ணியிருந்தேன். ஆனால் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வாட்டரியாக ஆயிடுச்சு. அப்புறமா ஸ்டார்டர் மாதிரி சிக்கன் 65 நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனியன் ரைத்தா இருந்துச்சு. ஃபைனலாக மட்டன் பிரியாணி. இப்படி ஒரு ஹெவியான மீலுக்கு அப்புறமா குட்டி தூக்கம் போடலை அப்படின்னா எப்படி? அந்த சாப்பாட்டுக்கே மரியாதை இல்லாமல் போயிருமே.
ஸோ எனக்கும் அப்படி தான் ஒரு நல்ல நேப். யூஸ்வலாக ரம்ஜான் அப்படின்னாலே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேதர் ஆகும், எங்கேயாச்சும் வெளியே போகும், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ லாக்டவுன் அப்படின்றதுனால டெரஸ் தவிர நம்மளால் வேறு எங்கேயுமே போக முடியறதில்ல. ஸோ இந்த லாக்டவுனில் தான் எனக்கு டெரஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே புரியுது. உங்களுக்கும் இந்த ரம்ஜான் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.